பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில சிஎஸ்கே வீரர்கள் மோசமான ஃபீல்டிங் காரணமாக தோல்வியடைந்ததாக கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் தெரிவிச்சிருக்காரு. கேட்ச்களை கோட்டவிட்ட பேட்ஸ்மேன்கள் கூடுதலாக 30 ரன்கள் சேர்க்கும் பொழுது அது மிகப்பெரிய பின்னடைவாக மாறுவதாக கூறிய அவர் ஃபீல்டிங்கின் போது கூடுதல் உற்சாகத்துடன் இருக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஐபிஎல் தொடருடைய 22வது லீக் போட்டியில சிஎஸ்கே அணி 18 ரன்கள் வித்தியாசத்துல பஞ்சாப் அணியிடம் தோல்வியை சந்திச்சிருக்காங்க. இந்த தொடர்ல இதுவரைக்குமே 5 போட்டிகளை விளையாடி உள்ள சிஎஸ்கே அணி முதல் போட்டியில் அடைந்த வெற்றிக்கு பின்னர் தொடர்ச்சியாக 4 போட்டிகளை சந்தித்து தோல்வியை தழுவிருக்காங்க. இதனால சிஎஸ்கே அணியுடைய ரசிகர்கள் சோகமுமே அடைஞ்சிருக்காங்க. இனி வர போட்டிகள்ல சிஎஸ்கே ஜெயித்தாக வேண்டிய கட்டாயத்தாலும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜெயிச்சா மட்டும்தான் பாத்தீங்கன்னா பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியும். ஆகையால இனி வர ஒவ்வொரு போட்டிகளுமே சிஎஸ்கேவிற்கு முக்கியமான போட்டி அப்படின்றதுனாலும் சிஎஸ்கே உடைய 11 அணியை மீண்டுமே மாற்றலாம் அப்படின்னு நம்ம தோனி அவர்கள் முடிவு பண்ணிருக்காரு. ஆகையால புது வீரர்கள் களமிறங்க இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு 4 அல்லது 3 வீரர்களை மாற்றக்கூடும் அப்படின்னு கிரிக்கெட் வல்லுநர்களுமே சொல்றாங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.